இட்லி ரவையில் டேஸ்ட்டான உப்புமா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகா, பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப்பு இட்லி ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், இதில் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த இட்லி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இந்த இட்லி ரவை கிடைக்குது. நல்லா உப்புமா அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வெந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஓரளவு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப கையில் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வேக வச்சோம்னா ஒரு அருமையான டிஃபன் ரெடி. நினச்ச நேரம்லாம் இந்த உப்புமா கொழுக்கட்டை செய்யலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.